Hello guys, this is your Venkatesh Muthaya. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. அதில் குறள் நம்பர் 1, கண்டினியூஸ் நம்பர் வந்து 11, குறள் நம்பர் 11. ஓகே. குறள்: வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர மாற்று. ரிப்பீட்டிங்: வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாற்று. இதோட மீனிங் என்னன்னா, மழைனால தான் வந்து இந்த உலகம் வந்து வாழுது. ஓப்பனாக சொல்லணும், இப்போ நம்ம எப்படி ஆக்சிஜன்னால வாழ்கிறோமோ அதே மாதிரி இந்த உலகம் வந்து மழைங்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்னால தான் வாழுது. அந்த ஒரு ஆப்ஜெக்ட்னால வாழுது. ஸோ அது வந்து ஒரு அமிர்தம் மாதிரிங்கிறது நம்ம உணரணும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ மழைங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த குறள் மூலமாக சொல்ல வரும். ஸோ இதில் வந்து இது ஷார்ட்டாக சொல்கிறாரு, பட் இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, மழைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம நாட்டில் என்ன நடக்குது. நம்ம நிறைய டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம். நம்மளோட கம்ஃபர்ட்காக நிறையா மரங்களை அழித்து நமக்கு தேவையான வீடோ பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம அதெல்லாம் பண்ணலாம். பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 மரம் வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணிட்டு ஏதோ கட்டுறீங்கன்னா 10 செடி நடுங்க, இல்லை 20 செடியாக நடுங்க. ஸோ டபுளாக நடுங்க. ஸோ அதன் மூலமாக எகெயின் நமக்கு வந்து ரெயின் பழையபடியே வரும். ஸோ இது வந்து நம்ம ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறது நான் அப்சர்வ் பண்ணுது. தேங்க்யூ.